அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. தமிழ்நாடு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சு நேற்று அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்தாச்சு. டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் வந்தாச்சு. பொதுவாக நம்ம டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்த பிறகு அதில் வந்து நமக்கு டவுட்டான ஒரு கொஷின்லாம் நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுவோம். அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணி முடித்த பிறகு வந்து நமக்கு ஃபைனல் அதை அக்செப்ட் பண்ணது பொறுத்து ஃபைனல் கீ விடுவாங்க. ஃபைனல் கீழெலாம் வந்து ஸ்டார் கொஷின் எல்லாமே வந்து அவங்களே கொடுப்பாங்க. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார் கொஷினை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3 கொஷின் என்னென்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்க, இது வந்து மேக்ஸில் இருக்கு. கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வருவது ஏடிசி, இசி, ஜிடி, ஐபி, கேசி, எம்ஏஓபி இதில் அடுத்து வர்றது என்னன்னு கேட்குறாங்க. இந்த அடுத்து வர ஆங்கிள்குள்ள ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. அதனால் இது ஒரு ஸ்டார் கொஷினாக போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடிகள் 3, 4, 1, 5, 4, 2 என்பது ஹெச்ஏடி ஆகவும் 2, 2, 4, 5, 3, 1 என்பது ஆர்டிஎக்ஸ் எனவும் குறித்தால் 3, 5, 1, 3, 5, 4 என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹெச்கேஒய், பிஎக்ஸ்ஆர், எஃப்யூஏ, சிஎல்கே இதில் அதுக்கு சரியான ஆப்ஷனு இல்லை. அதனால இதுவும் ஒரு 99 கொஸ்டின் நம்பர் 99ம் ஒரு ஸ்டார் கொஸ்டினாக வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 98ம் அப்ஜெக்ஷனு அது ஸ்டார் கொஸ்டினாக வந்துருச்சு. அடுத்து பாருங்க, இங்கிலீஷ்லேருந்து ஒன்று வந்திருக்கு. மேட்ச் த வேர்ட்ஸ் இன் லிஸ்ட் ஒன் வித் த மோஸ்ட் சூட்டபிள் எண்டிங்ஸ் லிஸ்ட். எண்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது சஃபிக்ஸ் தான். சஃபிக்ஸ் பாருங்க, ஸ்னோ, சன், டிராயிங், வெயிட்டிங் அண்ட் இந்த சைடு செட்டு, ஹாலு, ரூமு, ஃபால்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இது ஆப்ஷனில் வந்து அவங்க சரியாக இல்லாததுனால இதை நம்ம ஸ்டார் கொடுத்துட்டாங்க. இங்கே ஆப்ஷன் பாருங்க, ஸ்னோ இருக்கு. ஸ்னோக்கு நிச்சயமாக ஃபால் தான் வரணும். அப்போ தான் இது 1, அதுதான் ஃபால் தான் வந்து 1 வரும். அப்போ ஏக்கு 4 வர மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நிச்சயமாக இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். அப்போ அதில் பாருங்கள், ஸ்னோக்கு ஃபால் கொடுத்துட்றோம். சன்னுக்கு என்ன வரும்? சன்னுக்கு வந்து செட்டு தான் வரும். அப்போது பிக்கு வந்து 1 இருக்கணும். பிக்கு 1 இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது இந்த ஆப்ஷனில். அடுத்து பாருங்கள், டிராயிங் இருக்குது. டிராயிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? டிராயிங்க்கு நம்ம ஹால் வேணாலும் சொல்லலாம், டிராயிங் ரூம் வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி வெயிட்டிங் பாருங்கள், வெயிட்டிங்க்கும் நம்ம ஹால் வேணாலும் சொல்லலாம், வெயிட்டிங் ரூம் வேணாலும் சொல்லலாம். ஸோ இது மாறி மாறி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு ஸ்டார் கொஷின் கொடுத்து இந்த கொஷினையும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார் கொஷினாக மாற்றிட்டாங்க. இங்கிலீஷில் கொஷின் நம்பர் 79. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் 3 கொஷின் ஸ்டார் கொஷின் ஆயிடுச்சுங்க. அப்போ எழுதின எல்லாருக்குமே 3 மார்க் ஃப்ரீயாக கிடைக்குது. பேப்பர் 1 எழுதின எல்லாருக்குமே 3 மார்க் ஃப்ரீயாக கிடைச்சிருது இப்போ. ஸோ இதுக்கு பிறகு நமக்கு என்னென்ன அப்ஜெக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நிச்சயமாக 1 மார்க் 2 மார்க்கில் எலிஜிபிள் மார்க்கை தவிர விடுற எவ்வளோ கேண்டிடேட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால நம்ம நிச்சயமாக அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுவோம். அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ண என்னென்ன ஆதாரங்கள் இருக்கும் நீங்களே எனக்கு சப்மிட் பண்ணுங்க. நானும் இருக்கிறதா சப்மிட் பண்ணுறேன். நம்ம நிச்சயமாக அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் நல்லது நடக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ.